ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் டைம் போட்ட ஆரி எம்ப்ராய்டரி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரியே நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ப்ளீஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க, இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் ஒரு மீனாட்சி எப்படி போட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கோயில் கோபுரம் பேக்ரவுண்டில் மீனாட்சி அம்மா நிற்கிற மாதிரி இந்த டிசைன் நான் ஓனா வரைஞ்சு நான் கிரியேட் பண்ணது. கோயில் கலசத்துக்கு சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு அந்த கொம்பு மாதிரி ரெண்டு வளைவு இருக்கு இல்லையா, அதுக்கு ஜர்தோசியில ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே ரெட் கலர் கிரீன் கலர் ஸ்கொயர் ஸ்டோன் ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருக்கேன். இது தாஞ்சூர் பெயிண்டிங்ல யூஸ் பண்ற ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸ். இது ஸ்டோன் லைன்ஸுக்கு கீழே ஹாஃப் கட் பீடும் சுகர் பீடும் சேர்ந்த மாதிரி நான் கிராஸாக லைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே பைப்பிங் ரோப் கொடுத்து சுகர் பீடும் கர்தானா பீடும் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். அதுக்கு கீழே சக்ரி ஸ்டிச் பண்ணி ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டியிருக்கேன். மீனாட்சி அம்மாவோட கிரீடத்துக்கு சென்டரில் ஒரு க்ரீன் கலர் பிக் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அதோட பேக்ரவுண்ட்ல சர்க்கிளா பைப்பிங் ரோப் கொடுத்து ஜர்தோசி வச்சு லோடிங் ஸ்டிச் போட்டிருக்கேன். மீனாட்சி அம்மாவுடைய முகம், கை, பாதம் இது மட்டும் நான் ஃபேப்ரிக் பெயிண்ட்ல நான் போட்டிருக்கேன். அவங்க கையில வச்சிருக்க கிளிக்கு கிளாஸ் சுகர் பீட் கிரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன். அவங்க போட்டிருக்க நெக்லஸுக்கு ப்ளூ கலர் பால் செயின் ஒட்டியிருக்கேன் 2 லைன். அந்த லாங் செயின் ஜர்தோசி 2 லைன் போட்டு அதுக்கு நடுவுல ஒயிட் ஸ்டோன்ஸ் நான் ஒட்டியிருக்கேன். கோபுரம் டிசைன்ல சக்ரி ஸ்டிச் பண்ணி ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு அடுத்த லைன் அங்கங்க சக்ரி ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேப்பை ஃபில் பண்றதுக்காக சுகர் பீட் வச்சு ரேண்டமா ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மீனாட்சி அம்மானாலே கிரீன் கலர் புடவை தான். சாரியில லைட் கிரீன் கலர் போட்டுட்டு அந்த ஷேடிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக கார்னர்ல அந்த எட்ஜஸ்ல மட்டும் நான் டார்க் கிரீன் கலர்ல த்ரெட் வச்சு ஆரியில செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். சாரி பார்டர் ஜர்தோசில ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த கோபுரத்துக்கு 2 பக்கமும் பீகாக் போட்டிருக்கேன். பீகாக்கோட பாடி கோல்டன் ஜரி கொடுத்துட்டு அதோட தோகைக்கு சில்வர் ஜரியில செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். மயிலோட மேலையும் கீழையும் பார்டர் மாதிரி தெரியறதுக்கு பைப்பிங் ரோப் கொடுத்து சுகர் பீட் கர்தானா பீட் ஆல்டர்னேட்டிவா போட்டிருக்கேன். கீழே போட்டிருக்க யானைக்கு சில்வர் ஜரி த்ரெட் வச்சு நான் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணி யானை மேல போட்டிருக்க அந்த துணிக்கு ப்ளூ கலர் சீட் பீட் கொடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அம்மாவோட கால் பாதத்துக்கு கீழே செயின் ஸ்டிச்ல தாமரை போட்டிருக்கேன். கோபுரத்தோட 2 பக்கமும் கோல்டன் ஜரி த்ரெட் வச்சு 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். கோபுரத்தோட மேல ஒட்டியிருந்தோம் இல்லையா ரெட் கலர் கிரீன் கலர் ஸ்கொயர் ஸ்டோன், அதே மாதிரியே கீழே ஃபினிஷிங்ல ஒரு லைன் கிரீன் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டி நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். என்னடா மாலையை பத்தி ஒன்றும் சொல்லலன்னு பாக்குறீங்களா? இந்த ஒர்க்கோட ஹைலைட்டே 3D எஃபெக்ட்ல எம்போஸ்டா இருக்க இந்த மாலை தான். மீனாட்சி அம்மா போட்டிருக்க அந்த சின்ன மாலை பிரெஞ்ச் நாட் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டது. பெரிய மாலை ரிங் பிரெஞ்ச் நாட்ல ரொம்ப கலர்ஃபுல்லா போட்டிருக்கேன். பார்டர்ல 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து பீட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிளவுஸோட ரைட் ஹேண்ட்ல போட்ட டிசைன் இது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான ஒர்க் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு லைக் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கையில போட்ட டிசைன் இந்த பேரட், மீனாட்சி அம்மா கையில இருக்க கிளி. பேரட்டுக்கு எப்படி கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பேரட்டுக்கு கீழே இருக்க அந்த ஃப்ளவர் போர்ஷன் 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் வச்சு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோல இதே மாதிரியே ரிலேட்டட் ஒர்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க ப்ளீஸ் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ்ல ஆரி எம்ப்ராய்டரி எப்படி போடுறது, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, தாஞ்சூர் ஸ்டைல் பெயிண்டிங் பிளவுஸ்ல எப்படி போடுறது, உங்க வீட்டு பூஜை ரூமுக்கு தேவையான சுவாமி படங்கள் உங்க கையாலே
நீங்க தாஞ்சூர் பெயிண்டிங்ல எப்படி போடுறது அப்படின்ற ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், ஜுவல்லரி மேக்கிங்ல டெரகோட்டா ஜுவல்லரி, சில்க் த்ரெட் ஜுவல்லரி, குந்தன் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.